நான் 1.5 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அந்த அளவுக்கு இருந்தாவே உப்பு போதும். இதை இப்போ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதில் நாம் வடை செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த டோ, அதை ஒரு பெரிய உருண்டை எடுத்து இந்த மாதிரி இதில் வச்சு இதிலே இப்படி நல்லா வடை மாதிரி தட்டிடலாம். இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு இதை சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றி 2 பக்கம் நல்லா போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். நான் ஒரு 1/2 கப்பு வேர்க்கடலை வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். தோலை எடுத்து அதை நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து சேர்த்துக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். வேர்க்கடலை அரைச்சாச்சு. 1/2 கப்பு வேர்க்கடலைக்கு வெல்லம் 1/2 கப் எடுத்திருக்கேன் நான். இதையுமே இது கூட சேர்த்து இப்போ கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வேர்க்கடலையும் வெல்லமும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ராகி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நல்லா இது மாதிரி வடை செஞ்சு வச்சுருக்கோம். இது எனக்கு ஒரு 4 வடை வந்தது. இந்த 4 வடையை இப்போ நம்ம இந்த மாதிரி சின்னதாக பிச்சிடலாம். சின்னதாக இந்த மாதிரி புட்டு போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா வடையுமே இது மாதிரி புட்டு வச்சிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு 2 பொடி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 2 பொடி சேர்த்துருக்கோம். இதை கொஞ்சம் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இந்த வடை எல்லாமே இப்போ இந்த மாதிரி மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம வேர்க்கடலையும் வெல்லமும் அரைச்சி வச்சது இது 2. இப்போது இதில் ரெண்டு பொடி போட்டேன். இதுவுமே 2 பொடி போட்டிருக்கேன் நான். இப்போ இதை 2த்தையும் ஒட்டுக்கா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ராகி வடையும் வேர்க்கடலை வெல்லம் எல்லாம் ஒட்டுக்கா போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கோம். இப்போது இதை நீங்கள் எடுத்து இப்படி டைட்டாக பிடிச்சிங்கன்னா ஒரு உருண்டை வந்துடும், பால்ஸ் மாதிரி. இதுக்கு நெய்யோ வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம். நம்ம வடை செய்யும்போது எண்ணெய் போட்டோம், அந்த எண்ணெயும் வேர்க்கடலையில் இருக்க எண்ணெயுமே இது நல்லா பைண்டாயிடும். அவ்வளவுதான். இதை நம்ம எடுத்து இப்போ ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாமே நாம் அரைச்சி குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட சிம்லி ரெடி. இதை நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். இதே மாதிரி புட்டு வச்சுமே செய்யலாம். ராகி புட்டு பண்ணுமே செய்யலாம். அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையுமே நான் வீடியோவை போடுறேன்.